ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே முதல் வாரத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையாக வசனமாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சத்தியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உலகத்துல வேற எங்கு போனாலும் நமக்கு இளைப்பாறுதல் இருக்காது. எந்த விதத்திலும் இளைப்பாறுதல் இல்லாம அலைந்து திரிகிற குருவிகளை போல சிலருடைய வாழ்க்கை காணப்படும். எவ்வளவு சம்பாதித்தாலும் இளைப்பாறுதல் இருக்காது. எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்தாலும் நமக்கு இளைப்பாறுதல் இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. நமக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய ஒரே ஆண்டவர் இயேசு. பிரைஸ் காட். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் நமக்கு இளைப்பாறுதல் தரும். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கானானுக்குள்ளாக அழைத்து சென்றார். கானான் தேசத்துக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தப்பட்டார்கள். ஆனா இளைப்பாறுதல் கிடைத்ததா? இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள சென்றால் கூட இளைப்பாறுதல் அவர்களுக்கு கிடைத்ததா என்று சொன்னால் இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை. அல்லேலூயா. ஆனா அந்த இளைப்பாறுதல் பரம கானானிலே நிச்சயமாக எல்லாருக்கும் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ இளைப்பாறுதல் தரும் தெய்வம் நம்முடைய இயேசு. அவரை நோக்கி அவர் அண்டையிலே சேரும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறார். 29வது வசனம் சொல்லுகிறது, 11:29, நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. நுகம்னா என்ன உங்களுக்கு தெரியுதா? மாட்டு வண்டியை நீங்க பார்த்துப்பீங்க. 2 மாடுகள் வண்டியில பூட்டப்படும் பொழுது அது கழுத்துல ஒரு கம்போது உள்ளார். அதை இழுத்துக்கிட்டு வண்டியை செய்யும் போகும். அந்த நுகம் தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். ஆண்டவர் உன் மேல பாரத்தை வைக்க மாட்டாரு. ஆனா ஆண்டவர் மேல நீ பாரத்தை வைக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 55:22 சொல்கிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. அப்ப உன் பாரத்தை ஆண்டவர் மேல இறக்கி வச்சிரு. அல்லேலூயா. உன் கவலை, கஷ்டம், கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டவர் மேல இறக்கி வச்சிரு. நீ ஏன் இளைப்பாறுதல் இல்லாம உன் ஆத்மா தவித்துக் கொண்டே இருக்கிறது? ஏன் தவிக்கும்? ஏன் உன் ஆத்மா தவிக்கும்? இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உள்ளமெல்லாம் சில நேரத்துல இதாகுமோ அதாகுமோ அப்படியாகுமோ இப்படியாகுமோ ஒண்ணுமே ஆகாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இளைப்பாறுதல் அதான் இயேசு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலகத்தில் வேற எந்த தெய்வத்தாலும் கொடுக்க முடியாத ஒரு இளைப்பாறுதல் இயேசு தருகிறார். அல்லேலூயா. யாராலும் கொடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது, எந்த நடிகனாலும் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இளைப்பாறுதல் தருவது இயேசு ஒருவர்தான். புருஷனாலே உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா?
பொண்டாட்டியா உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா? மரபந்தி பறவை மாதிரி கொத்திக்கிட்டே இருப்பான். எனக்கு அது வேணும், இது வேணும், இது இல்லை, அது இல்லை. பிள்ளைகள் உன் பிள்ளைகளால உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமா? அதை விட கேவலம். ஆனால் இயேசு ஒருவர் தருகிறார். என்னிடத்தில் அதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு வார்த்தைலாம் உன் குடும்ப வார்த்தை ஆண்டவர் மேல வச்சிருக்கு. ஜெபிச்சுப்பாரு, ஆண்டவரை தேடி வந்து, ஆண்டவரே என் குடும்ப சுகம் இந்த மாதிரி இருக்கு, என் குடும்ப பாரம் இந்த மாதிரி இருக்கு, என் குடும்பத்து பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு, நான் எவ்வளவு ஓடி ஓடி உழைச்சாலும் நிம்மதி இல்லை, எவ்வளவு வருமானத்தை கொண்டு போட்டாலும் அது புத்தல் பையில போடப்பட்ட பணத்தை போல, ஓட்டப்பையில போடப்பட்ட பணத்தை போல. புத்தல் பையில என்னது? ஓட்டப்பையில போடப்பட்ட பணத்தை போல போயிருது. ஆண்டவரே நீர் தான் எனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரம் பாரம் சுமக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா ரோமர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 4:9 வாசிக்கும் பொழுது யோசுவா என்ன செய்யறான்? அவன் நடத்துறான், ஆகையால் தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுறாரு. 8வது வசனத்தில் சொல்றாரு, யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை சொல்லி இருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்றாரு. புரியுதா? யோசுவா இளைப்பாறுதலுக்கு நடத்தல, ஆனா இளைப்பாறுகிற ஒரு காலம் இனி வருகிறதா இருக்கு. யாருக்கு? தேவனுடைய ஜனங்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. அல்லேலூயா. இந்த இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய இளைப்பாறுதலில் நீங்கள் பிரவேசிப்பதில்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன்னு சொல்றாரு. ஏன் அந்த கோபம் வருது? ஏன் இந்த கோபம் வருது? அந்த கோபத்துக்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முரட்டாட்டமான வாழ்க்கை, ஆண்டவரை தேடாத வாழ்க்கை. 5வது வசனத்தில் 4:5 வாசிக்கிறோம், அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார் அப்படின்னு 4:4 சொல்றாரு. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கு. நாம அப்படியா? சண்டே வேலையா ஓடும், மண்டே டு சண்டே வேலை 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 பார்த்து என்னது செய்யுது? ஒரு கழுதையை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க, பாரம் சுமக்கிற கழுதை. இந்த கழுதை ஒரு கழுதைய 7 நாளும் வேலை வாங்கினாங்க. 7 நாள் வேலை வாங்கினாங்க. மறு வாரத்துல 7 நாள் அதுக்கு ஓய்வே இல்லாம அடுத்த கற்றுக்கணும், அடுத்த தொடர்ந்து என்ன செய்யுது? வேலை செய்யுது. புரியுதா உங்களுக்கு? இந்த 7ஆம் நாள் பழகி அடுத்த நாள் வேலை அது செய்யும் போது ஒரு நாளைக்கு 15 மைல் தூரம்லாம் வேலை பாரத்தை தூக்கி நடக்க முடியும். ஆனா 6 நாள் வேலை செய்தது ஒரு கழுதை 7ஆம் நாள் ஓய்ந்திருந்து அடுத்த மண்டிலிருந்து அது வேலை செய்யும் பொழுது 30 மைல்களுக்கு மேலாக நடந்தது. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? புரியலன்னா 100 சொல்றேன். பாரம் சுமக்கிற கழுதை 7 நாள் ஓய்வில்லாம சுமந்து அடுத்த 7 நாளும் பயணிக்கும் பொழுது அதனுடைய மைல் தூரம் எவ்வளவு? ஒரு நாளைக்கு 15 மைல். அப்ப 7 நாளைக்கு எவ்வளவு? 105 மைல். 60, 90, 70, 105 மைல். அதே கழுதை இன்னொரு கழுதை டெஸ்ட் பண்ணும் பொழுது 6 நாள் 7ஆவது நாள் ஓய்ந்திருந்து 7ஆவது நாளுக்கு பிறகு என்ன செய்யுது? பழகி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து போகும்பொழுது 30 மைல். பாருங்க,
இவ்வளவு 180 மைல். எவ்வளவு குறைஞ்சு போச்சு? ஏறத்தாழ 75 மைல் எனது கூடுதலாக சுமக்கு வாரம் முழுக்க உழைச்சிருக்கிறத 75 மைல் கம்மி. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் அதுதான் சொன்னாரு, 6ஆம் நாள்ல நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துறேன், 7ஆம் நாள் ஓய்வு. கேட்கிறோமா? கேட்கிறோமா? 7ஆம் நாள்லயும் வேலை. 7ஆம் நாள் அது கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் நாள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவர் வாரத்தின் முதலாம் நாள் நமக்கு பரிசுத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த முதலாம் நாளை நாம் பரிசுத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது அந்த நாள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த ஆசீர்வாதம். அந்த நாள்ல நாம் சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அந்த நாள் தேவனுக்கு உரிய நாள். Glory to God. என்னாகும் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, முதலாம் நாளிலே பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசேட்ட சொல்லி, சபைக்கு சொல்லு, வாரத்தின் முதல் நாள் பரிசுத்த சபை கூடுதல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. 28:18. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்பர்ஸ். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து நம்ம ஓடிக்கணும். சரி, இப்போ இளைப்பாறுதல் பிரவேசிக்க வேண்டும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இப்போ முதல் வசனத்தை 4:1 நான் வாசிக்கும் பொழுது, ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவாக வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். என்ன பயந்திருக்க. நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் தேவன். நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:25 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நித்திய ஜீவன் அளிப்பதே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம். இந்த நித்திய ஜீவன் தான் இளைப்பாறுதல். அந்த நித்திய ஜீவன் தான் நமக்கு ஆசீர்வாதம். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்வதற்கு வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம், அதுதான் சொல்றாரு, வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க அப்படியே இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம். சொல்லுங்களேன். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை தேவனே, வாக்குத்தத்தம் நம் தேவன், வாக்குமாறா நல்ல தேவனே, இயேசுவே நீர் பெரியவர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், வாக்குத்தத்தம் செய்த வாக்குமாறா உண்மை தேவனே. அவர் வாக்கு மாறாதவர். அந்த வாக்குத்தத்தத்தை அந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க வேண்டும். பின்வாங்கினவர்கள், மறுதளித்தவர்கள் யாருமே அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டாங்க. வேதம் தெளிவாக சொல்கிறது. 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. நல்ல கவனமாக கேளு. ஒன்று அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. யாருக்கு? சொல்லுங்களேன். யாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இல்லன்னா நம்ம சபைக்கு வந்து விழுந்து போன ஆவிகளுக்கும் ஆண்டவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரு.
அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் சபைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு விழுந்து போன ஆவிகளாய் இருக்கிறாங்க. அவர்களும் சேர்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அல்லேலூயா. வசனம் சத்திய வசனம், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வசனம். இந்த வசனத்தை கேட்டதை விசுவாசம் இல்லாமல் போனா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடையாது. மூன்றாவது வசனம் சொல்கிறது, விசுவாசித்தவர்களாகிய நானோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அது விசுவாசி என்ன விசுவாசிக்கணும். நமக்கு ஆண்டவர் பரலோகத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்காக அந்த உலகத்துல நாம இயேசுவை தொழுது கொள்கிறோம். அவருடைய மாம்சத்திலோ ரத்தத்திலோ நாம பங்கு பெற்று தேவனோடு ஐக்கியம் பெறுகிறோம். விசுவாசம் 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 இல்லாம இந்த ஆண்டுடைய ரத்தம்னு நம்ம பானம் பண்றது விசுவாசம் இருந்தா என்னது? வெறும் கிரேப் ஜூஸ். அவருடைய மாம்சம் நம்ம புசிக்கிறது என்னது? வெறும் பிரெட். அத்தனை எங்க வாங்கிடலாம்? பேக்கரியில வாங்கி திருட்டு அதில் ஒரு கிரேப்ஸ் பாட்டிலையும் வாங்கி குடிச்சு போயிடலாமே. இயேசு கிறிஸ்து தேவனோடு ஐக்கியம் பெறுவதற்கு ஆண்டவர் செய்த அதே காரியத்தை நாம் இங்கு செய்கிறோம். ஆண்டவர் நம்முடைய சீஷர்களுக்கு புட்க கொடுத்த அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் நமக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறார்? இது என்னுடைய மாம்சமாய் இருக்கிறது, என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்போ விசுவாசித்தவர்களாகிய நாம், அவர் சொல்றாரு, நாம எப்படி நாம விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் தொழுது கொள்கிறோமோ விசுவாசத்தின் பலம் இழைப்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக 11வது வசனம் 4:11, எபிரேயர் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். எப்படி இருக்கணும்? முதல்ல என்ன செய்யணும்? சீதைக்கிறாமே சித்தப்பா, முதல்ல என்ன செய்யணும்? 4 காரியத்தை சொல்லப்படும். முதல் காரியம் என்ன சொன்னேன்? முதல் வசனத்தை லாஸ்ட் வரி என்ன செய்யணும்? சொல்லுங்க. பயந்திருக்க கடவோம். கேட்கிறீங்களா? கேட்கிறீங்களா? 2வது வசனம் அர்த்தம் சொல்லு. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நீ பயந்திருக்க கடவுள்னு சொன்ன வார்த்தை உன் காதுல விழுதுன்னா உன் காதுல இப்ப யாரு? வேற ஒருத்தன் போச்சுக்கிட்டு இருக்கான். யாரு? சாத்தான். கேட்காத அவன் அப்படித்தான், அந்த கிழமை அப்படித்தான் வந்து நிஜமா அவன் பாடல பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பேசட்டும். நீ என்ன பண்ணாத, கேட்டதே கேட்காது. இதுக்கு எதிரா திப்பன், இதுக்கு எதிரா பொல்லாத பிசாசு. ஆமா, நீ அந்த சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு ஒரு செவியை தருகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் முதல்ல எழுதணும். பயந்திருக்க கடவோம் சொன்னா என்னது? அது ஒரு உறுதியான ஒரு வார்த்தை. பயந்திருக்க கடவோம். 2வது சொல்றாரு, அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். ஜாக்கிரதை வேண்டும். அதுல சொல்லப்படுகிறது, கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி. வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியில அப்படின்னா இளைப்பாறுதல் கிடைக்காது. கீழ்ப்படியாமையினாலே விழுந்தவங்க தான் எத்தனை பேர்? கீழ்ப்படியாமை தான் சபையில் இருந்து அநேகர் ஆண்டவர் பிச்சு பிடிக்கி தூரப்படுறார்.
காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாக. நீ கீழ்ப்படிந்து போ, சபையில் ஆண்டவர் மென்மேல் உயர்த்துவார். அத்தனை கண்களுக்கு முன்பாக தேவன் உன்னை உயர்த்துவார். கீழ்ப்படிதல் மிக 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 அவசியம். அந்த கீழ்ப்படியாமைதான் ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலிருந்து எழுதினாரு, துரத்தி விட்டார். வேதம் அப்படி சொல்லுகிறது, நான் சொல்லது. ஆண்டவர் எழுதிட்டாரு, துரத்தி விடப்படுகிறார். ஏன் துரத்தி விடப்படுற? எது இல்லை, பயங்கர பயம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையா இருக்கணும். கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். கீழ்ப்படியாமைதான் நம்முடைய பாவங்களிலே மிகவும் கொடிதான பாவம். எவ்வளவு நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோமோ கர்த்தர் நம்மை மென்மேல் உயர்த்துவார். கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுதல் வர கீழ்ப்படிதல் தான் வேதம் போதிக்கிறது. கீழ்ப்படிந்தால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், ஆண்டவருடைய வசனம் நான் சொல்லியிருக்கேன், ஆண்டவருடைய வசனம் சத்தியம் உள்ளது, புடமிடப்பட்டது, பவர்ஃபுல் வேர்ட். ஆண்டவர் சொல்றாரு, செத்து 4 நாளா கல்லறைக்குள்ள இருந்த லாசருவை பார்த்து, லாசருவே வெளியே வா. செத்து போறவனுக்கு ஆண்டுடைய வார்த்தை கேட்கப்படுகிறது. ஒரு அழிய வச்சிருவோமா? ஆண்டுடைய சத்தியம், வார்த்தை, வசனம் அவன் காலத்துல போற உடனே உயிரோட எப்படி பரிசங்கத்தை கட்டுகளோட வந்து வெளியில வந்து நிற்கிறான். ஒரு அழிய வச்சிருவோமா? ஆண்டவர் சொல்றாரு, கட்டுகளை அவுத்து விடுங்க. சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பலம் உண்டு, வசனத்துக்கு அவ்வளவு பலம். அந்த வசனத்துக்கு நீ கீழ்ப்படியலன்னா இப்படி ஒரு கையை காமிச்சாரு, அது மாதிரி ஆயிரு. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. முடிஞ்சு போகும், முடிஞ்சு போகும். அருமையான பிள்ளைகளை, அதுல சொல்லப்படுகிறது 12வது வருஷம் அந்த வார்த்தையை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆண்டுடைய வசனம் எப்படிப்பட்டது பாத்தீங்களா? நீ உன் உள்ளத்துல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இங்க இருந்து இங்க இருந்து செல்லுகிற வேத வசனம் உங்க சித்த எப்படி இருக்கு? அடுத்தாப்புல மணி 11:50 இவரு என்னையோ போதிச்சுக்கிட்டு இருக்காரு. கிளம்பிட வேண்டியதான். அங்க இருந்து பரோட்டா, சிக்கனு, மட்டன், ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து ஜாலி கூப்பிட மாட்டார். உட்பட வசந்த உட்படையா வசனம் அது எப்படிப்பட்டது? அது ஆயாய் ஜீவனாயும் இருக்கிற வசனம். அந்த வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கற்பிக்கப்பட்ட உன்னை முந்தும் என்னை முந்தும். சொல்லுங்களேன், உன்னை முந்தும் என்னை முந்தும். பட்டை இருவரும் கற்பிள்ளது. சில கத்திகள்னா இப்படி இருக்கும், இப்படி வந்து இப்படி இருக்கும். 2 பக்கம் ஷார்ப் இருக்கும், 2 பக்கம் சாணப்படி அப்படி இருக்கும். கரெக்ட். இப்படி உள்ள ஒரு குத்து குதிக்கிட்டு இப்படி ஒரு திருக்கிட்டு இப்படி எழுந்தா உள்ள இருக்க குடலும் சேர்ந்து வெளியில வரும். புரியுதா உங்களுக்கு? 2 பக்கம் கருப்புள்ள கொண்டேன். வசனம் அப்படி நான் சொல்றேன், வசனம் சொல்லுது. உனக்குள்ள போய் உன் இருதயத்தையும் எலும்புகளையும் ஊடுருவி பாய்ந்து கணுக்களில கணுக்குழக்கு உள்ளே இருக்கிற ஊன் என்னது எலும்ப சூப்பி சூப்பி சாப்பிட்டோம்னா என்னது மூளை எலும்பு, அந்த ஊனை ஊடுருவி செல்லத்தக்கதான வேத வசனம். அல்லேலூயா. அதுதான் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. யோசனை என்னன்னு இங்க நின்றே எங்களுக்கு தெரியாது.
அதனாலதான் சில நேரம் சுட்டி காண்பித்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவன் சிந்தனை எப்படி இருக்கு, நீ தேவனுடைய ஆலயத்துல நீ எப்படி இருக்கிற, எல்லாத்தையும் ஆண்டவர் காமிச்சுட்டு தான் இருக்கிறார். நீ செய்யும் குறும்பு, நீ செய்யும் வேலை, நீ பண்ற சேட்டை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்திரம், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. 13ஆம் வசனம் சொல்லுங்க, நம்முடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, ஆனால் சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நீயா இருந்தாலும் நானாக இருந்தாலும் கணக்கு ஒப்பிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கணக்கு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்பாரு. ஆண்டவர் நம்மகிட்ட எழுதுவாரு, கணக்கு கேட்பாரு. நீ மட்டும் உங்ககிட்ட வேலை செய்ய வேலைக்காரங்கிட்ட கணக்கு எவ்வளவு போய் செலவு பண்ண, என்ன பண்ண, ஏன் பண்ண கேட்கறல்ல, என்கிட்டயும் கணக்கு கேட்பாரு. என்கிட்டயும் கணக்கு கேட்பாரு, உங்கள்கிட்டையும் கணக்கு கேட்பாரு. உனக்கு நான் இவ்வளவு வருமானத்தை கொடுத்தேனே, இவ்வளவு உயர்த்தி வைத்தன, நீங்க எனக்காக என்ன செய்தா? நீ எனக்காக நீ தசமம் போட்டியா? இல்ல. நீ எனக்காக காணிக்கை செலுத்தினியா? இல்ல. நீ எனக்காக உன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஏதாவது செய்தியா? இல்ல. எந்ததையும் நான் பண்ணல. யார்கிட்ட கேட்பாரு? நீ இவ்வளவு காணிக்கை வாங்கினியா, நீ என்ன செய்த கேட்பாரு. கணக்கு கொடுக்கணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், வானங்களின் வழியாய் பர்வத்திற்கு போன தேவகுமாரனாய் இயேசு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோ. மூணாவது கடவும் முதல்ல என்னது சொல்லுங்க? பயந்திருக்க கடவோ, ஜாக்கிரதையா இருக்க கடவோ, இப்போ உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோ. ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளும். உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். நாம் உறுதியாய் பற்றி கொண்ட அந்த நம்பிக்கையிலே உறுதியாய் இருப்போமா, நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று ரோமருக்கு எழுதுகிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. உறுதியாய் சோதரம் ரோமர்ல இதே 3ஆம் அதிகாரம் எபிரேயர் 3:14 சொல்றார், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை. நல்ல வாசிக்கலாம். இது எபிரேயர் 3:14 நான் ரோமருக்கு சொல்லிட்டேன். இதே எபிரேயர்ல தான். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவரையில உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். உறுதியாய் பற்றி கொள்ளும். அல்லேலூயா. நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளாதனால்தான் நம்முடைய எண்ணம் எல்லாம் அங்க போகுது, இங்க போகுது, அப்படி போகுது, இப்படி போகுது. சர்ச்சுக்குள்ள வந்து கூட ஒழுங்கா உட்காரவே முடியாது. சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்தோம் சத்தியத்தை கவனிக்கவே முடியல. என்ன ஆண்டவர் பார்க்கிறார், கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம எப்படி இருக்கிறோம்? நிர்வாணமா இருக்கிறோம். தோல் விரிச்சு பார்க்கிறார். நமக்கு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினா, இங்க இருக்கிற இந்த ஆசாரியன் அல்ல, நமக்கு ஒரு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நமக்காக ஜீவன் தந்த ரட்சகர் அவர் தான் நமக்கு மகா பிரதான ஆசாரியர். எனக்கும் அவர் தான். ஒரு அழிவு வச்சிருக்கோமா? என்னை நடத்துகிறதும் அவர் தான். அல்லேலூயா. மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினா நாம் பண்ணின அறிக்கை என்ன அறிக்கை? பாவ அறிக்கை. பாவ அறிக்கை செய்யறோமா இல்லையா? ஞானஸ்நானத்துக்கு முன்னால உங்களை பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து ஜோமெண்ட் வான்னு சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா பாவத்தை குறித்து சொல்றோமா இல்லையா? சொன்னோமா இல்லையா? ஞானஸ்நானம் எடுக்கலையோ? நீ முடிக்க முடிய பார்த்தா கொஞ்சம் வாண்டதான் நாங்க. நான் என்ன மாறணும்னா இங்க பார்த்துட்டு அங்க பார்க்கறதுக்கு நேரத்தை பார்த்துருக்கேன். பாவ அறிக்கை செய்திருக்கு. பாவ அறிக்கை செய்துவிட்டு விட்டுறணும். தண்ணிகளை போட்டு புதைச்சிடணும். மீண்டும் உயிரோடு எழுப்புகிறோம். பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோம்.
அந்த பாவ அறிக்கை அதான் சொல்லப்படுகிறது. நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக இருக்கணும். பாவ அறிக்கை செய்துட்டு பலபடியும் அதே பாவத்துல, அதே குடியில, அதே கூத்துல, அதே வேசியத்தனத்துல, அதே போதை வசுகள்ல நாம காணப்பட்டால் நாம இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. நாலாவது காரியம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும். எப்படி நாம இரக்கத்தை பெறணும்? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையணும். இரக்கத்தை, இந்த கிருபையும் கடைசி மட்டும் நம்மை கொண்டு போகிற, கடைசி மட்டும் நம்மை வழிநடத்துகிற அந்த ஆண்டவரை கிருபாசன தண்டையிலே தேவ சமூகத்திலே வந்து நாம் காணப்பட வேண்டும். தேவ சமூகம் ஆண்டவரை தேடணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும். வீட்டில் உட்கார்ந்து அல்ல, தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வல்லமையும் நாடு வேண்டும். இன்னைக்குள்ள வசனம் வாசிக்க யாராவது இன்னைக்குள்ள வசனம் சங்கீதம் 105 வாட்ஸ்அப்ல சீக்கிரம் காலையில் வசனம் வாசிக்கிறீங்க. சங்கீதம் 105 5:4 கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சமூகத்தை இங்கிலீஷ்ல வாசிங்க. Seek the face. Seek the face. Every day. Evermore. Seek the face. இங்கிலீஷ்ல. தமிழ்ல எழுதப்படுது அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இங்கிலீஷ்ல seek the face. தேவ சமூகத்தை நீ தேடி வரும்போது தேவனுடைய முகத்தை பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? தேவனுடைய முகத்தை பார்க்கிறார். நித்தமும் தேவ சமூகத்தின் மேல் வாஞ்சையா இருக்கணும். கிருபாசன தண்டையிலே தைரியமாக என்ன செய்யணும்? சேர கடவோ, பயந்திருக்க கடவோ, ஜாக்கிரதையா இருக்க கடவோ, உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோ, தைரியமாக கிட்டி சேர கடவோ. இவ்வளத்தையும் தடுக்குது என்ன தெரியுமா? மூணே மட்டும் நான் வாசி முடிச்சிருக்கேன். டைம் இல்லை. 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஒன்று நம்மளை தடை பண்ணுகிறது இருதய கடினம். 2வது அடுத்த வசனம் 10வது வசனம், வழுவி போகிற இருதயம். 2வது வழுவி போகிற இருதயம். 3வது பொல்லாத இருதயம். எப்படிப்பட்ட இருதயம்? பொல்லாத இருதயம். இந்த 3 இருதயமும் உனக்கு இருக்கக்கூடாது. இந்த 3 இருதயம் இருந்தா உன்னால என்ன செய்ய முடியாது? வேட்பாளருக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள், வழுகி போகிற இருதயம் உள்ளவர்களாக இராதீர்கள், பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கு இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது. 8, 10, 12 வசனங்கள் 3 வசனம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். அல்லேலூயா. முடிவாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18, 19 வாசித்து நாம் முடிப்போம். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் என்று 3ஆம் அதிகாரத்தில் குறிக்கிறார். பிரைஸ் காட். அல்லேலூயா. எதனால? ஆம் சோதரம் அவிசுவாசம், இன்னொன்று கீழ்ப்படியாமையினாலே. அல்லேலூயா. அப்படினாலே ஆம் சோதரம்
கீழ்ப்படியாதவர்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்ததா அவிசுவாசம் உள்ளவர்கள். விசுவாசிப்போம். விசுவாசிக்கிற நாமோ 4:3 சொல்வதை போல விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். God bless you. கர்த்தருடைய